கிருஷ்ணா, அரசு தரப்பில் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நீதிபதியும் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். குடியிருப்பு நிலத்தில் ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்ய எப்படி அனுமதிக்க முடியும் என்று இந்த பிற்பகல் கேள்வி எழுப்பிய சென்னை உயர்நீதிமன்றம் முதலில் அரசு ஒதுக்கிய நிலத்தில் அடக்கம் செய்துவிட்டு பின் விசாலமான வேறு இடத்தை வாங்கி அங்கு மாற்றிக்கொள்ளலாம் என ஆம்ஸ்ட்ராங் மனைவி தரப்பிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை தெரிவித்திருந்தது. பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகம் அமைந்துள்ள பகுதி குடியிருப்பு பகுதி என்பதால் ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்ய மாநகராட்சி அனுமதி மறுத்துவிட்டதால் தற்போதைக்கு அரசு ஒதுக்கும் இடத்தில் அடக்கம் செய்துவிட்டு பின் வேறு இடத்தில் மணிமண்டபம் கட்டுவது குறித்து விளக்கம் பெற்று தெரிவிக்க உயர்நீதிமன்றம் அவகாசம் வழங்கியிருந்தது. வழக்கை நீதிபதி பவானி சுப்ராயன் முன்பு இந்த பிற்பகல் விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் அரசு 200 சதுர அடி நிலம் ஒதுக்க தயாராக உள்ளதாகவும் திருவள்ளூரில் ஆம்ஸ்ட்ராங்கின் உறவினர் ஒரு ஏக்கர் நிலமானது தயாராக இருப்பதாக தெரிய வந்துள்ளது. அங்கு மணிமண்டபம் அமைக்கலாம் என்று தெரிவித்திருந்தார். இதேபோல் பொற்கொடி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சங்கரசுப்பு பெரம்பூரில் உறவினருக்கு சொந்தமான 7500 சதுர அடி நிலம் உள்ளதாகவும் அதில் அடக்கம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடலை அடக்கம் செய்ய அரசு அனுமதி வழங்கியுள்ளது எனவும் குறிப்பிட்டிருந்தார். பெரம்பூரில் மனுதாரர் தரப்பில் தெரிவித்த அந்த 7500 சதுர அடி நிலமானது வரைபடத்தை பெற்று பார்வையிட்ட நீதிபதி எல் வடிவில் அமைந்துள்ள இந்த இடம் குடியிருப்பு நிலம் என்பதால் அதில் எப்படி அனுமதி வழங்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் இந்த இடத்தில் அடக்கம் செய்வது தொடர்பாக அரசிடம்தான் புதிதாக மனு அளிக்க வேண்டும் என்றும் இப்போதைக்கு அரசு ஒதுக்கும் இடத்தில் அடக்கம் செய்துவிட்டு புதிய இடத்தில் அரசு அனுமதி பெற்று மணிமண்டபம் அமைக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. கட்சி அலுவலகத்தில் உடலை அடக்கம் செய்ய கோரிய விண்ணப்பத்தை மாநகராட்சி நிராகரித்து விட்டதால் தான் இந்த வழக்கில் செல்லாகிவிட்டதாக தெரிவித்த நீதிபதி நீதிமன்றம் தனது அதிகார வரம்பை தாண்ட முடியாது என்றும் அரசுதான் இது குறித்து முடிவெடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். ஸ்ரீபெரும்புத்தூரில் ராஜீவ்காந்தி நினைவிடம் உள்ளதாகவும் ஆனால் உடல் டெல்லியில் தகனம் செய்யப்பட்டது. அதே போல உடலை அரசு ஒதுக்கும் இடத்தில் அடக்கம் செய்துவிட்டு இடத்தை தேர்ந்தெடுத்து அரசு அனுமதி பெற்று மணிமண்டபம் அமைக்கலாம் என்றும் எதிர்காலத்தில் ஏதேனும் நிகழ்ச்சிகள் நடத்துவதாக இருந்தாலும் கூட இடையூறுகள் இருக்காது என்று நீதிபதி யோசனை தெரிவித்திருந்தார். பின்னர் வழக்கின் விசாரணை 2.25 மணிக்கு மீண்டும் தொடங்கிய போது ஆம்ஸ்ட்ராங் உடலை பகுஜன் சமாஜ் அலுவலகத்தில் விசாரணைக்கான நடைபெற்ற போது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏற்கனவே கூறப்பட்ட அந்த நிலமானது உடலை அடக்கம் செய்ய தேவையான அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தீர்மானங்கள் நிறைவேற்றுள்ளதாக கூறி அரசு தரப்பில் அதற்கான நகல்கள் நீதிபதி முன்பாக தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. திருவள்ளூர் நிலத்தில் உடலை அடக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் பெரம்பூர் கட்சியிடத்தில் நினைவிடம் வேண்டுமானால் அமைத்துக் கொள்ளலாம் என்று நீதிபதி தரப்பில் யோசனை தெரிவிக்கப்பட்டது. அப்போது அடக்கம் செய்யக்கூடாது என்பதுதான் பிரச்சனையாக உள்ளதாகவும் கட்சி அலுவலகத்தில் நினைவு மண்டபம் கட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்றும் அரசு அனுமதியுடன் கட்டிக் கொள்ளலாம் என்று நீதிபதி தரப்பில் மனுதாரர் தரப்புக்கு யோசனை தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பில் நாளை பள்ளி திறக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே பள்ளிக்கு 2 நாட்கள் விடுமுறை அறிவிக்க உள்ளதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக மனுதாரர் தரப்பில் ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் மனுதாரர் ஒரு குழந்தையின் தாய், அவர் குழந்தையை கவனிக்க வேண்டும் தவிர கண்ணியமான முறையில் ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் விதிகளை அனைவருமே பின்பற்ற வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். பின்னர் இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்த நீதிபதி திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செங்குன்றம் அருகில் உள்ள பொத்தூர் என்ற கிராமத்தில் அவருக்கு சொந்தமான அந்த நிலத்தில் அந்த உடலை அடக்கம் செய்ய உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மேலும் பொத்தூரில் உடலை அடக்கம் செய்ய மனுதாரரும் ஒப்புதல் தெரிவித்ததை அடுத்து நிலத்தை வகை மாற்றம் செய்து அரசு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் அங்கு அடக்கம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் போதுமான போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் காவல்துறைக்கும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மனுதாரர் தரப்பில் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அரசு தரப்பில் ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டது. எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே முன்கூட்டியே அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் இந்த கோரிக்கையானது வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் ஆம்ஸ்ட்ராங் நினைவாக நினைவிடம் மருத்துவமனை அமைக்க விரும்பினால் அரசை அணுகி உரிய அனுமதிகளை பெற வேண்டும் என்றும் மனுதாரர் தரப்புக்கு நீதிபதி தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.